பலபீமா 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 ஆஞ்சநேயா. ஜெய் ஸ்ரீராம். ஆமா, பலபீமா பலபீமான்னு ஆஞ்சநேயரை நம்ம எல்லாரும் புகழ்ந்து பாடும்போது அவரோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது ஒரு கதை மூலியமா சுவாரஸ்யமா நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கலாமா? வாங்கோ. ஜெய் ஸ்ரீராம். ஒரு வாட்டி கிஷ்கிந்தையோட அரசனான வாலியும் ஹனுமாருக்கும் சண்டை வந்துதான். எப்போன்னா, ஹனுமார் வந்து ராம 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 ராம் அப்படின்னு ராமநாம ஜபத்தை கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தாராம் ஒரு ஃபாரஸ்ட்டில், அதாவது ஒரு காட்டில். அப்போது வாலி வந்து ரொம்ப அகந்தையோட அகங்காரத்தோட, ஏ யாரடா இப்போ நீ வந்து மெடிடேட் பண்ணுற? ராமரா? அந்த ராமரையும் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு வாலி மமதையில் பேசினானாம். அப்போது ஹனுமார் சொன்னாராம், நீ தான் பெரிய பலசாலி, ஒத்துக்கிறேன், என்னை இப்போ ஜபம் பண்ண விடு அப்படின்னு ஹனுமார் வந்து முதல்ல சாதுவாக இருந்து பதில் சொல்லி அனுப்ப பார்க்குறார் காமா. ஆனால் வாலி விடலையாம். திரும்பியும் நீ உன்னையும் ஜெயிப்பேன், நீ யாரை மெடிடேட் பண்ணுறியோ அந்த ராமரையும் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு ரொம்ப அகந்த குறையாம அகங்காரத்தோடையே பேசின்னு இருந்தானா வாலி. இதை பார்த்த ஹனுமார் என்ன பண்ணார்னா, சரி வா, உன்னோட சண்டை தானே போடணும், முதல்ல என்னை ஜெயிச்சுட்டு அப்புறம் என் தலைவன்கிட்ட சண்டை போடுறதுக்கு போ, நான் தோத்துட்டேனா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு ஆயத்தம் ஆறாராம். சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஒரு சீன் நடக்கிறது. என்னன்னா, பிரம்மதேவர் வந்து ஹனுமார்கிட்ட பேசுகிறார். போகாத, சண்டைக்கெல்லாம் போகாத, பேசாமல் சமரசம் பேசிடு அப்படின்னு. அப்போ பிரம்மதேவர்கிட்ட ஹனுமார் சொல்கிறாராம், அவன் என்னை மட்டும் வந்து கீழே தள்ளலை, என்னோட தலைவனை தப்பாக பேசிட்டான், இதுக்காக நான் என் உயிரை கூட கொடுத்து காப்பாற்றி என் தலைவனுக்கு எந்த ஒரு தீங்கு இல்லாமல் நான் பார்த்துப்பேன், கஷ்டம் வராமல் பார்த்துப்பேன், அதனால் நான் சண்டை போடுவேன் அவனோட அப்படின்னு சொல்லி விட்டாராம். அப்போ பிரம்மதேவர் சொன்னாராம், சரி, உன்னோட ஸ்ட்ரென்த்தில் 10% ஸ்ட்ரென்த்தை மட்டும் கொண்டு போயிடு அப்படின்னு மட்டும் ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு போயிடுறாராம். பிரம்மதேவர் வாலிக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கார். என்னன்னா, யார் வாலியோட சண்டை போட்டாலும் அந்த வாலிக்கு அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ஆப்போனண்ட்டோட ஹாஃப் ஸ்ட்ரென்த் வந்துருமா, அதாவது 50% ஸ்ட்ரென்த்து வந்துருமா. இப்போ ஹனுமார் வந்து 10% ஸ்ட்ரென்த்தை தான் கொண்டு போனார்னா வாலிக்கு 5% ஸ்ட்ரென்த்து ஹனுமாரோடது வந்துருமா. இப்போ ஹனுமாருக்கும் வாலிக்கும் சண்டை ஆரம்பிச்சிடுத்து. பயங்கரமாக ஹனுமார் முன்னாடி நிற்கிறார், அப்புறம் வாலியும் நிற்கிறான் எதிர்த்தாப்புல. அப்போ வாலி வந்து பயங்கர ஹாப்பி ஆகிடுறான். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வாலிக்கு வந்து ஹனுமாரோட அந்த 5% ஸ்ட்ரென்த்து வந்துடுறது. ஏன்னா அவர் கொண்டு போனதே 10% ஸ்ட்ரென்த்து தானே. அப்போது வாலிக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்துடுதுன்னா முதல்லலாம் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டாராம், பயங்கர பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணினாராம். ஆனால் போக 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 அவரோட நரம்புகள்லாம், அதாவது நர்வ்ஸ், மண்டை எல்லாம் வெடிக்கிற அளவுக்கு, செதற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிண்டே போச்சான். வாலியால் இதை தாங்கிக்க முடியல, வாலியோட உடம்பால் இதை தாங்கிக்க முடியல. அதனால் வாலி ஓடு 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 ஓடுன்னு ஓடுறார் காட்டை விட்டு. எங்கே யுத்த பூமியும் அந்த இடத்த விட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக ரொம்ப தூரத்துக்கு ஓடுறாராம். அப்போ பிரம்மதேவரோட குரல் கேட்கறதான் வாலிக்கு. என்னன்னா, ஓடு, எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ ஓடு வாலி, எவ்வளோ தூரம் ஓடி ஃபுல்லாக உனக்கு ஏறின பவர் எல்லாம் குறையிறதோ, எனர்ஜி எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகிறதோ அது வரைக்கும் ஓடு, அப்போ தான் நீ உயிரோடையே இருப்ப அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறாராம் பிரம்மதேவர். இதை கேட்ட வாலி ரொம்ப கிலோமீட்டர் ஓடி, ரொம்ப மைல் ஓடி தன்னோட ஏத்திண்ட ஸ்ட்ரென்த்து, ஹனுமாரோட ஸ்ட்ரென்த்தை குறைக்கிறாராம். அதுக்கப்புறம் தான் அவர் நிதானத்துக்கு வந்தாராம். இதுதான் நம்மளோட ஹனுமாரோட 5%ஓட ஸ்ட்ரென்த் பண்ணின பெரிய விஷயம் ஆப்போனண்ட்டுக்கு. அப்போ பாருங்க, ஹனுமார் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காமிச்சா என்ன ஆயிருக்கும் வாலிக்குன்னு. ஹனுமாரோட பெரிய ஸ்ட்ரென்த்தே அவரோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை, அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை கண்ட்ரோல் பண்ணுற ஸ்ட்ரென்த்தும் அவர்கிட்ட தான் இருந்துதான். கண்ட்ரோலிங் யூனிட்டாகவும் அவர் தான் இருக்கார். அதனால தான் துளசிதாசர் ஆப்பன தேஜ் சம்ஹாரோ ஆப்பே அப்படின்னு அவரோட ஸ்ட்ரென்த்தை பற்றி, அவரோட ஸ்ட்ரென்த்தை
தேஜ்னா ஸ்ட்ரென்த், அவரோட ஸ்ட்ரென்த் அவரால் மட்டும்தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு அழகாக ஹனுமான் சாலிசால விவரிக்கின்றார். ஜெய் ஸ்ரீராம்.